இப்போ 4ஆம் தேதி ரிசல்ட் வருது. இப்போ வந்து நிறைய பசங்க என்ன பண்ணாங்கன்னா, நான் சப்போஸ் விஜய் சார் வந்து ஜெயிக்கலன்னா நான் வந்து தற்கொலை பண்ணிப்போம் அப்படின்னு போகிறாங்க. அந்த பசங்களுக்கு என்ன சொல்லுவாங்க? அது சார் விஜய் சார்கிட்ட நான் ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள் தான். நான் ஒரு குடிமகனாக அவர்கிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். தேர்தலில் வெற்றி தோல்வி சகஜம். என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் சாருக்கு இந்த நிமிஷம் மிகப்பெரிய வெற்றி. இந்த கணம் அவர் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிட்டார். ஃபஸ்ட்டு பெரிய மாற்றத்தை உருவாக்கிட்டார். அது முதல் மாற்றம் இன்றைக்கி இளைஞர்களில் வந்து அரசியல் ஆர்வம் ஜாஸ்தியாகிடுச்சு, அரசியல் ஈடுபாடு ஜாஸ்தியாகிடுச்சு இளைஞருக்கு. இவர் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இளைஞர்கள்லாம் அரசியலுங்கிறது வேறு யாருக்கோ பெரியவங்களுக்கு சம்மந்தப்பட்டது, நம்ம சம்மந்தம் இல்லை அப்படின்னு நினச்சிருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி இந்த அரசியலுங்கிறது நமக்கு சம்மந்தப்பட்டது, நம்ம அதை முடிவு பண்ணணும் அப்படிங்கிறதுல இன்றைக்கி இளைஞர்களும் இன்றைக்கி ரொம்ப ஈடுபாடு, குழந்தைகள் கூட சொல்கிறேன் ரொம்ப ஈடுபாடு வந்திருக்காங்க. அது வந்து மாற்றம், ஆரோக்கியமான மாற்றம். இப்போ மாற்றங்கிறது ரெண்டு இருக்குது, ஏமாற்றம் இருக்குது, ஆரோக்கியமான மாற்றம் இருக்குது. நமக்கு ஆரோக்கியமான மாற்றம் வேணும். அந்த ஆரோக்கியமான மாற்றம் தான் இன்றைக்கி விஜய் சார் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி ஒரு எழுச்சியோட இளைஞர் செயலில் வந்திருக்கு. இந்த சூழலில் நிறையா பசங்க இளைஞர்கள்லாம் விஜய் சார் மேலே ரொம்ப அதீத அன்பு, அதீத பாசம். அவர் வந்து மற்ற கட்சி தலைவர் மாதிரி ஒரு அரசியல் தலைவராக அப்படிலாம் இல்லை. இன்றைக்கி அவங்க நம்ம வீட்டில் ஒருத்தரை பார்க்குறாங்க. விஜய் சாரை வந்து ஒரு குடும்ப பையனை பார்க்குறாங்க. குழந்தைங்களாம் மாமாவும் சொல்கிறாங்க, பெண்ணுக்கெலாம் அண்ணா தம்பி, அப்படியே போச்சு. அரசியல் தலைவர்களை தாண்டி நம்ம குடும்ப உறுப்பினர் மாதிரி அவரை பார்க்குறாங்க. அதனால் அவருக்கு ஏதாவது ஒருவேளை தோல்வி வந்துட்டால் நாங்கள் இப்படி இருப்போம் அப்படின்னு தாங்கிக்க மாட்டாங்க. ஓகே, அந்த தாங்கிக்கிற ஒருவேளை தோல்வி வராது சொன்னேன். அப்படி கூட நீங்கள் இப்போவே ஒரு அவங்களுக்கு அறிக்கை விடணும். உங்கள் ரசிகர்களுக்கு எது வந்தாலும் நம்ம தாங்கிக்கணும். இன்னொன்று, இதில் சின்ன சர்க்கிள் வந்தால் கூட அது நிறதும் இல்லை சார், அதுக்கடுத்து எழுச்சி வரும். அதுக்கு இன்னும் அடுத்த தேர்தலாக இருக்குது. அதனால் இதில் சின்ன வந்தால் கூட திரும்பவும் எழுச்சியோட அவர் திருப்பி நினச்சதை அடைவார். அந்த நம்பிக்கையை விஜய் சார் ஒரு காணொலி மூலமாக கண்டிப்பாக அவங்க ரசிகர்களாம் சொல்லிடணும். நானும் 2-3 வீடியோ பார்க்குறேன். அந்த மாதிரி அப்செட் ஆகிடக்கூடாது. ஒருவேளை நான் சொல்கிறது, ஒருவேளை சில சர்க்கிள் வந்தால், ஆனால் எங்கே பார்த்தாலும் விஜய்க்கான எழுச்சி ஜாஸ்தியாக இருக்குது. ஓட்டு சதவீதம் கண்டிப்பாக ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அந்த நம்பிக்கை மக்களுக்கு இருக்குது, எல்லாருக்குமே இருக்குது. மக்களுக்கு இல்லை, அரசியல் தலைவருக்கு, மற்ற கட்சிக்காரங்களுக்கே இருக்குது. இதோட என்ன ஆகுமோன்னு பயத்தில் எல்லாம் இருக்காங்க. அந்த ஒரு எழுச்சி உருவாகிருக்கு. ஆனால் விஜய் சார் அழகாக ஒரு ரசிகர்களுக்கு நம்பிக்கையோடு உள்ள ஒரு அறிக்கை விடணும். ஏப்ரல் முடிஞ்சிருச்சு, இப்போ மே 4ஆம் தேதி ஓட்டு எண்ணி ரிசல்ட் வரப்போகுது. எல்லோரும் வந்து யார் வரப்போகிறதுன்னு சொல்லி ஒரு கற்பனையில் இருக்கிறான். நீங்கள் நினைக்கிற மாதிரி அவங்க வரலாம். ஆனால் இந்த நேரத்தில் டிவிக்கு தலைவர் விஜய் சார், உங்களுக்கு நான் ஒரு ரிக்வெஸ்ட் ஒன்று வைக்கிறேன். நான் உங்களுடைய ரசிகன். துல்லாத மனமும் துள்ளும் அந்த படத்தில் நீங்கள் கூலுன்னு ஒரு செயின் போட்டதுலேருந்து உங்களோட ரசிகன் நான். அந்த ரசிகனாக இருந்து உங்கள் பாதம் தொட்டு உங்கள் காலில் விழுந்து நான் ஒரு ரிக்வெஸ்ட் ஒன்று வைக்கிறேன். ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் வெற்றியும் வரும், என்ன வேணாலும் வரும். ஆனால் அதை தாங்கிக் கொள்கின்ற மன வலிமை ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் வேணும். அந்த ரசிகர்களும் தொண்டர்களும் தயவு செய்து ஏதாவது, நான் என்ன சொல்ல வரேன்னு புரியும்னு நினைக்கிறேன். பாருங்க, சொன்னவொன்னே அலாரம் கூட அடிக்குது. அதனால அந்த மாதிரி ஒரு தற்கொலை முடிவுக்கு யாரும் தயவு செஞ்சு போயிடாதீங்க. இதை நான் எதுக்காக சொல்றேன் அப்படின்னாக்க, இப்போ ஓட்டு போடுறதுக்கு முன்னாடியே நிறைய பெண்மணிகள் சொன்னாங்க, விஜய் சார் மட்டும் ஜெயிக்கலைன்னா நான் என் வீட்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் மருந்தை குடிச்சு சாவடிச்சிருவேன். இது வந்து சிரிக்க வேண்டிய விஷயம் இல்லை, சிந்திக்க வேண்டிய விஷயம். ஒரு 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 குழந்தைய பெற்று ஆளாக்கி அந்த அந்த குழந்தை வந்து டாக்டர் ஆவானா, இன்ஜினியர் ஆவானா, கலெக்டர் ஆவானா? ஏன் நீங்க நினைக்கிற மாதிரி விஜய் சார் முதலமைச்சர் ஆவாரா அப்படின்னு எதிர்பார்க்கிற மாதிரி உங்களுடைய மகனும் ஒரு முதலமைச்சர் ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களோட குழந்தைகளுக்கு வர மாதிரி நீங்க நடந்துக்க மாட்டீங்களா? விஜய் சார் ஆகலைனாக்க நான் உடனே மருந்தை குடிச்சு என்னோட குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும் மருந்தை வச்சு கொண்டுருவேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு வரீங்க. அது மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்குங்க. நான் விஜய் சாரோட ரசிகன் தான்.
எனக்கு உங்களோட பிரமாதமா எனக்கு பேச தெரியும். ஏன் நீங்க இந்த மாதிரிலாம் பேசுறதால தான் உங்களை வந்து தற்குறி அணிலே அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. தயவு செய்து விஜய் சார், உங்களுடைய ரசிகனாக இருந்து சொல்றேன், உங்களுடைய ரசிகர்களும் தொண்டர்களும் தவறான முடிவு எதுவும் எடுக்கக்கூடாது. நீங்க ஜெயிப்பீங்க தோப்பீங்க, அது ரெண்டாவது விஷயம். ஏன்னா ஒரு தலைவனுக்கு வெற்றி தோல்வி என்பது வரும் போகும். அதை தாங்கிக்கக்கூடிய சக்தி தொண்டர்களுக்கும் ரசிகர்களுக்கும் வேணும். அதனால தயவு செய்து நீங்க நாளைக்கே இதுக்கு ஒரு முடிவு கட்டுங்க. என்ன வேணா அறிவிப்பு வரும். அதனால தொண்டர்களே ரசிகர்களே எந்த ஒரு தவறான முடிவு எடுத்துட்டு வராதீங்கன்னு. அதே மாதிரி இன்னொன்னு சொல்றேன், யாரு முதலமைச்சர் ஆனாலும் சரி, எப்படி ஓட்டு போடும்போது ஒயின் ஷாப்லாம் மூடினீங்களா கடையை, அதே மாதிரி ரிசல்ட் வர அன்னைக்கு தயவு செய்து இந்த பூச்சி மருந்து விற்கிற கடை, தூக்கு போடுறதுக்கு கயிறு விற்கிற கடை, அப்புறம் ட்ரெயின் குறைஞ்சபட்சம் ஒரு 10 நாளைக்கு ட்ரெயின்லாம் நிறுத்தி வைங்க. எந்தெந்த இடத்துல தற்கொலைகள் எல்லாம் நடக்குமோ அது எல்லாத்தையும் இழுத்து மூடுங்க. இது நான் வந்து சிரிக்கிறதுக்காக சொல்ல வரல, சிந்திக்கிறதுக்காக சொல்ல வரேன். ஒரு உயிர் போனாலும் நீங்களே இதுக்கு முன்னாடி பார்த்திருப்பீங்க, சில அரசியல் தலைவர்கள் ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக நாக்கறுத்து பார்த்திருப்பீங்க. நான் சும்மா விளையாட்டுக்கு சொல்ல, வரலாறை திருப்பி பாருங்க தெரியும். அப்போ உள்ள காலகட்டத்துக்கு இப்போ உள்ள காலகட்டத்துக்கு வித்தியாசம் வேற ஆகி போச்சு. அப்ப நாக்கு அறுத்துக்கிட்டாங்க, இப்போ கழுத்தையே அறுத்துக்கக்கூடிய சூழ்நிலையில கூட இருக்கிறாங்க பல பேர். அதனால தயவு செய்து சொல்றேன், விஜய் சார் உங்க பாதம் தொட்டு கேட்கிறேன், அன்னைக்கு அந்த மாதிரி கடைகள் எல்லாத்தையும் மூடுங்க. நீங்களும் ஒரு அறிக்கை கொடுங்க, தவறான முடிவு யாரும் எடுக்கக்கூடாது அப்படின்னு. நீங்க கண்டிப்பாக ஒரு இடத்துல நீங்க ஜெயிச்சுக்கிட்டு தான் வரீங்க. அது அந்த முடிவுல தான் நான் சொல்றேன். நீங்க இந்த அறிக்கையை தயவு செய்து தமிழக மக்களின் சார்பாக உங்கள் ரசிகனின் ஒருவனாக நான் உங்களுடைய பாதம் தொட்டு கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி இப்போ 4 பேர் முதலமைச்சர் போட்டிக்கு நிற்கிறாங்க. எடப்பாடி ஐயா நிற்கிறாங்க, மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் இருக்காங்க, விஜய் சார் நிற்கிறாங்க, சீமானந்தன் நிற்கிறாங்க. அந்த 4 பேருமே சினிமா பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவங்க. ஆனால் சினிமாவுக்காக எந்த சலுகையும் கொடுக்கல. அப்போ சினிமாக்காரங்க உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் பண்றதுக்கும், கடை திறக்கிறதுக்கும், காது குத்துறதுக்கும், கருமாதிக்கும், பிறந்த நாளுக்கும், மலர்ந்த நாளுக்கும், உதிர்ந்த நாளுக்கும், வளர்ந்த நாளுக்கு மட்டும்தான் சினிமாக்காரன் உங்களுக்கு தேவைப்படுதா? சொல்லுங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும்போது, மனசு கஷ்டத்துல இருக்கும்போது உங்களை சந்தோஷப்படுத்துற இந்த சினிமாக்காரங்களுக்கு என்ன சலுகை சார் கொடுத்தீங்க? 4 பேரும் சினிமா பேக்ரவுண்ட்ல தானே வந்தீங்க. மீனவர்களுக்கு பிரச்சனைனா நான் குரல் கொடுப்பேன், விவசாயிகளுக்கு பிரச்சனை நான் குரல் கொடுப்பேன். அப்ப சினிமாக்காரங்க இதுலயும் 1000 பேர் லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் இருந்துட்டு தான் இருக்காங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க. எப்பேற்பட்ட ஒரு நடிகராக இருந்தாலும் அரசியல்வாதியாக இருந்தாலும் உங்களுடைய நிகழ்ச்சியில சினிமா நடிகர் கலந்து கொண்டாதான் அது வெளியில தெரியும். அப்படி இருக்கும்போது அந்த சினிமா கலைஞர்களுக்கு நாங்களாம் கோடி கோடியாக சேர்த்து வச்சிருக்கிறோம். சொல்லுங்க. அப்படி கோடி கோடியா சேர்த்து வச்சிருந்தா கூட எலெக்ஷன்ல அந்த இது நாமினேஷன் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன போடுவாங்க? எங்களுக்கு 10,000 தான் இருக்குது, வெறும் 100 கோடி தான் இருக்கு, 150 கோடி தான் இருக்கு. ஆனால் கோடிக்கணக்கில் இருக்கும். ஆனால் எங்களை மாதிரி ஏழை பாளைகளுக்கு அதெல்லாம் எதுவுமே இல்லை. சினிமாவை நம்பி தான் இருக்கிறோம். அதனால யார் முதலமைச்சராக ஆனாலும் சரி, தயவு செய்து சினிமாவில் உள்ளவர்களுக்கு, சினிமா தொழிலாளர்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்யுங்க.